வணக்கம் உறவுகளே, வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நார்மல் ட்ராஷ் வெளியில் வைக்கிறது. தேர்ஸ்டே வந்து ரீசைக்கிள் வந்து வெளியில் வைக்கிறது. அப்படி ரீசைக்கிளில் வந்து கம்ப்யூட்டர் சிபிஏ கொண்டு போய் வெளியில் வைக்க வேண்டியதாக போட்டுது. ஏனென்றால் இங்கே வந்து கம்ப்யூட்டர் வெளியில் வந்து கொண்டு போய் எங்கேயுமே கொடுத்து காசு ஆக்கலாது. அப்போ கொடுமை சரவணண்டி போட்டு அதை கொண்டு போய் ரீசைக்கிளில் வச்சா அவனும் எடுக்க மாட்டேனண்டி போட்டு போயிட்டான். அதை என்னை கேட்கல பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் முதல் இருந்த நாட்டில் வந்து ஈஸியாக கம்ப்யூட்டரை கொண்டு போய் மதர் போர்ட்டோ ஹார்ட் டிஸ்ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு ஒரு 10% விலையிலையோ அல்லது ஒரு மிக குறைஞ்ச விலையன்னானா வேறு அன்றைக்கு ஒரு ஒரு 2 நேரம் சாப்பாடு தானே வந்த நாங்கள் இருக்கிற நாட்டில் வேண்டக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு விஷயம் அங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே அமெரிக்காவில் இது எல்லாம் வந்து ஒன்றும் செய்யலாது. கட்டாயம் இதை டம் பண்ணுற இடங்கள், எலக்ட்ரானிக், மற்றது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அப்படியான இடங்கள் இருக்குது. கொண்டு போய் சிட்டியால் கொண்டு போய் ட்ராப் பண்ணுற இடம், அந்த இடத்துல தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அந்த இடத்துக்கு நாங்கள் மினைக்கட்டி இதை கொண்டு போகிறதால வந்து அதுக்குரிய ரிட்டர்ன் காசு எதுவுமே நாங்கள் பெற மாட்டோம். அப்போ இதுக்கண்டு மினைக்கட்டு போவேலு மோண்டி போட்டு இதையும் கடந்து போவோம்ண்டிட்டு போயிடுறது தான். அப்படி பார்க்கல அமெரிக்காண்டு நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் இப்படியான சில விஷயங்களை பார்க்கல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஒன்றும் செய்யலாது. ஏனெண்டா கம்ப்யூட்டர் நல்ல கம்ப்யூட்டர் சில பிரச்சனைகளால் ஒன்றும் செய்யலாது. திருத்தி கொண்டு அலைஞ்சு கொண்டு திரியலாது. பழைய மாடலண்டா கைவிட வேண்டியதுதான், தூக்கி எறிஞ்சு போட்டு அடுத்த கம்ப்யூட்டர் வேண்ட வேண்டியது தான். அடுத்த கம்ப்யூட்டர் வேண்ட போகிறது ஈஸி இல்லை. அங்கேயும் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் அமௌண்ட் போகும், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இதை வெளியில் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 2 நேரம் சாப்பாடு வேண்டலாமுண்டா அதுவும் கிடையாது. அப்படி பார்க்கல இது என்ன கொடுமை சரவணன்னு சொல்லி கடந்து போக வேண்டியது வேறு வழி ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப்.